234 தொகுதியும் தேவர் தொகுதி, நாடார் தொகுதி, பல்லர் தொகுதி, பறையர் தொகுதி, செட்டியார் தொகுதி, இஸ்லாமிய தொகுதி என்பதை உடைத்து 234 தொகுதியும் தமிழர் தொகுதி என்று மாற்றியிருக்கிறோம். நீ மோடியுடைய தாத்தாவுக்கு தாத்தா வந்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி தலையில் இருந்து தண்ணி குடிச்சாலும் தாமரை மலர போறது கிடையாது. மத அரசியல் பேசியவனை வெற்றிவேல் வீரவேல் என்று முழக்கம் முடித்து வைத்த அரசியல் தாண்டா தமிழ் தேசிய அரசியல். கட்சி நடத்துறியா இல்ல கரகாட்ட கோஷ்டி நடத்துறான்னு தெரியல. நட்டு கவிழ்ந்து கிடக்கிற திராவிடத்தை செங்குத்தா தூக்கி நிறுத்த வந்திருக்காருல்ல திராவிட இளவரசர் உதயநிதி ஸ்டாலின். நாங்கள் இஸ்லாமியர் என்று அவருக்கு பார்த்து சீட்டு கொடுக்கறதில்ல, அவன் எங்கள் இனத்தான், எங்கள் மாமன் மச்சான் என்றுதான் கொடுக்கிறோம். இஸ்லாமிய இயக்கங்கள் என்பது திமுகவின் சிறுபான்மை அணியா இருக்கு. திருமாவளவனுடைய கட்சி என்பது திமுகவின் தனித்தனி. வேல்முருகன் கட்சி என்பது திமுகவின் வன்னியர் அணி. அவ்வளவுதான். கருணாஸ் அதிமுகவின் தேவர் பாசறை. சீமானுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி இஸ்லாமிய வீட்டு கதவையும் தட்டிருப்பார் முதல் ஆளாக பழனி பாபா. எங்க அண்ணன் சுவையை பத்தி சொன்னாரு. சுவையெல்லாம் பேசி இந்த மைக்கையும் அண்ணனுடைய பசுமனுடைய தரத்தை எல்லாம் குறைத்துக் கொள்ளக்கூடாது. அதெல்லாம் ஏன்ட்ட விட்டுருந்தீங்க. நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்? நாங்கள் வச்சு செய்ய தானே நாங்கள் இருக்கிறோம். நீங்களும் பேசக்கூடாது. சுவையெல்லாம் அதெல்லாம் எங்களுக்காக அளவெடுத்து செஞ்ச பீஸ். அது ரேர் பீஸ். நீங்க அதெல்லாம் சுபவியெல்லாம் நீங்க எங்ககிட்ட விடுறோம். மாடு கூட, நாய் கூட, பன்னி கூட பிழைக்காத பிழைப்பை பிழைக்கிற ஈனப்பறவைகள் சுவை கொண்டவர்கள். சீமானுக்கு எப்படி ஆமக்கறி கிடைச்சது? நல்ல வேலை நான் கட்சியை விட்டு 2 முறை நீக்கப்பட்டேன். அதான் பிரச்சனை இருக்கு. இல்லை சொல்லியிருக்கேன். சீமானுக்கு எப்படி ஆமக்கறி கிடைச்சதா ஒருத்தர் கேட்குறாரு. அண்ணன் குளத்தூர் மணி. அது வாய்ப்பு இல்லைங்கிறாரு. என்னன்னா ஆமக்கறி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு நமக்கே தெரியல. அவர் சாப்பிட்டாரு, இவங்களுக்கு வயிற்றுச்ச பொறுக்க முடியல, கத்துறாங்க. ஐயோ ஆமக்கறி பேச ஒன்றும் இல்லை. சீமான் தற்சார்பு பொருளாதார கொள்கை, சீமானுடைய காடு வள கனிமூல பாதுகாப்பு, சீமானுடைய இயற்கை விவசாயம், ஆடு மாடு மேய்த்தலை அரசு வேலையாக்குவது, தற்சார்பு, நாம் தமிழ் கட்சியுடைய 117 தொகுதியில் பெண்கள், 117 தொகுதியில் ஆண்கள் சம பங்கீடு, இது குறித்து ஏதாவது விமர்சனம்? நாம் தமிழ் வேட்பாளர் குறித்து, நாம் தமிழ் மாவட்ட செயலாளர் குறித்து, நாம் தமிழ் தத்துவம் கொள்கை குறித்து ஒரு விமர்சனம் எவனாலும் வைக்க முடியல. இல்ல என்ன சொல்லுவான்? AK-74 ஆமக்கறி, இட்லி கறி. இந்த மலர் கடையில் நல்ல இட்லி கிடைக்கும். இட்லி கறி இல்லை. இவங்க இங்க ஆமக்கறி இட்லி கறிக்கு இப்படி சாப்பிட்றாங்க. தென்காசியில் வந்து 4 நாள் இருந்தாங்கன்னா தின்னே செத்து போயிருவாங்க போல இருக்கு. ஏக்கப்பட்டு இது பாட்டு ரகுமத்து பிரியாணியா, இது பாவூர் சத்திரம் குடிசை, இது இந்த கடை சந்த கடையா, குடிசை கடையா, அது அப்படி இருக்குமா? ஐரமீனா செத்துருவாங்க திமுக காரங்க. இல்லை இப்படியாடா அலைவிய சாப்பாட்டுக்கு வேணா சொல்லுங்கடா, செஞ்சு தர்றோம். விமர்சனங்களை பாருங்கள். கேடு கட்ட கேவலப்பட்ட தரம் கட்ட விமர்சனங்கள் அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழ் கட்சியின் மீதும். சீமானுக்கு இசூசு கார் எப்படி வந்தது ஒருத்தன் கேட்டிருந்தான் என்கிட்ட. நல்ல பதில் சொன்னேன். அதை அண்ணன்ட்ட மட்டும் தனியாக சொன்னேன். அவனுக்கு நல்ல பதில் சொல்லிட்டேன். இசூசு கார் எப்படி வந்தது? ஷோரூம்ல இருந்து வீட்டுக்கு வந்துச்சு. நாங்கள் என்ன திருவாரூர்லேருந்து திருட்டு ரயில் ஏறி டிடிஆருக்கு தெரியாமல் ரயில் கக்கூசில் உட்காந்து எங்கள் அண்ணன் போனாரா? எங்கள் ஐயா வந்து உண்மையிலே ஐயா செந்தமிழன் மிளகா விற்று மிளகா காசை கொடுத்து இளையாங்குடி வந்து பஸ் ஏற்றிட்டு இருக்கார். உண்மையிலே பஸ் டிக்கெட் எடுத்து போனவரே. ஏன்னா நாட்டில் டிக்கெட் எடுக்காம வந்தவனை முதலமைச்சர் ஆகும் போது உருப்படியா டிக்கெட் எடுத்து போனவன் முதலமைச்சர் ஆக முடியாதா? ஆக முடியாத. கர்நாடக மண்ணிலிருந்து பிழைக்கு வந்த ஜெயலலிதா எவனும் சாதி கேட்கல, முதலமைச்சர் ஆக்கிட்ட. ஆந்திர நகரிலிருந்து ராஜராஜ சோழன் காலத்தில் மோளம் அடிக்க வந்து நாட்டுக்கு பிழைக்க வந்த கர்நாடக சாதி கேட்கல, முதலமைச்சர் ஆக்கி விட்ட. இன்னைக்கு மராட்டிய மண்ணிலிருந்து பிழைக்க வந்த ஒரு தலைமுறையை சிகரெட் பிடிக்க வச்சு குடிக்க வச்சு நாசமாக்கிய ஒரு பேடி பயலை முதலமைச்சராக துடிச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனா இந்த மண்ணின் மகன் தமிழ் மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் என்று லட்சக்கணக்கான இளைஞர்களை உசுப்பேத்திய சீமான் போய் சாதி கேட்கிறது. சீமான் முதலமைச்சராக முடியுமா என்று கேட்பது. இது அதிகமாக இந்த கேள்விகளை எழுப்புவது. சீமான் உறுதியாகவே நிற்பாரா? பிஜேபி கூட போயிடுவாரோ? நீங்க வீரத்தமிழர் முன்னணி வச்சிருக்கீங்களே, அது கூட வந்து மதத்தை பரப்பத்தானோ? இது கூட உங்களுக்கு புரியலையா? செருப்பை ஒருவன் செருப்பாய் கொண்டு அடித்தால் அவனை செருப்பால் தான் அடிக்க முடியும். இந்து முன்னணி என்று எங்களை மதத்தால் பிரிக்கிறார். நாங்கள் வீரத்தமிழர் முன்னியன் என்று இனத்தால் இணைக்கிறோம். அது கூட உங்களுக்கு புரியலையா? இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ சாமி கும்பிட அழைக்கல. ஏற்கனவே சாமி கும்பிட்டு இருக்கிற, இறை வழிபாட்டோடு இருக்கிற, பிற மதம் பிற கடவுளை கும்பிட்டு கொண்டிருக்கிற, வணங்கி கொண்டிருக்கிற எங்களை தமிழர்களை மீட்க ஒரு அணி தேவைப்பட்டது. அதுதான் வீரத்தமிழர் முன்னணி. அது மிகப்பெரிய ஒரு மெய்யியல் மீட்பு. அது ஒரு போர். நாங்கள் முருகனை தூக்கணும்,
நாங்கள் அண்ணன் சீமான் முருகனை தூக்குறாரு, நான் முருகனை தூக்கணும். இப்போ வேலை யாத்திரை கிளம்பிட்டாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு ஜெய் காளி ஓம் காளி, இது வரைக்கும் வந்து ஜெய் ஸ்ரீராம், இது வரைக்கும் அவங்களுக்கு பரத் மத்தாக்கி ஜெய் அப்படிம்பாங்க எது கேட்டாலும். இப்போ இந்த அனிதா நீட்டரில் இறந்துச்சப்பா பரத் மத்தாக்கி ஜெய். இப்போ ஜிஎஸ்டி போட்டு நாட்டில் சிறு குறு தொழிலில் நாசமாகிடுச்சுப்பா பரத் மத்தாக்கி ஜெய். இப்போ என்னப்பா இது டிமானிசேஷனில் வந்து பண மதிப்பிழப்பில் ஏடிஎம் மாசில் அக்கா தங்கச்சியில் நிற்குதுப்பா, கொஞ்சம் பரத் மத்தாக்கி ஜெய். கஜா புயல் வந்துச்சுன்னா 1 கோடி தென்னை மரம் விழுந்துச்சுன்னா 1 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா பரத்து மத்தாக்கி ஜெய். ஏன்னா ஒக்கி புயல மீனவன் கடலில் தத்தளிச்சிருக்காங்க வந்து காப்பாற்றா பரத்து மத்தாக்கி ஜெய். குரங்கணிய தீவு பத்திர 42 பேர் எரிஞ்சிட்டு ஹெலிகாப்டர் விடுங்களா பரத்து மத்தாக்கி ஜெய். ஹைட்ரோ கார்பன் மீத்தன் எடுத்து நிலங்கள் நாசமாதரா, விவசாயம் நாசமாதரா பரத்து மத்தாக்கி ஜெய். எல்லாத்துக்கும் பரத்து மத்தாக்கி ஜெயினாங்க. பரத்து மத்தாக்கி ஜெயின்னு போட்டவன் இப்ப வெற்றிவேல் வீரவேலுங்கிறான். முழக்கம் யாரு முழக்கம்? எங்க முழக்கம்டா, எங்க முழக்கம்? இந்திய தேசியம் பேசியவனை, மத அரசியல் பேசியவனை வெற்றிவேல் வீரவேல் என்று முழக்கம் முடித்து வைத்த அரசியல் தாண்டா தமிழ் தேசிய அரசியல். டேய், நாங்க உங்க அப்பனுக்கு இல்ல உங்க தாத்தனுக்கே பாடம் எடுப்போம். நீ மோடியுடைய தாத்தாவுக்கு தாத்தா வந்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி தலையில் இருந்து தண்ணி குடிச்சாலும் தாமரை மலர போறது கிடையாது. எங்க அக்கா தமிழிசை தாமரை மலர்ந்து தாமரை வானத்துக்கும் பூமிக்கும் அக்கா குதிச்சிச்சு. பேசாம கவர்னர் இங்கே ஆத்தா நீங்கள் போங்க. இப்போ நேமி வாழாண்டி தெலுங்கு புருஷாண்டி கொரோனா வாழாகே அப்படின்னா கொரோனாலு மாஸ்குலு ஹேண்ட்லஸ்லு சானிடைசர்னு அவங்க தெலுங்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சு தமிழிசை தெலுங்குசையாக மாறிடுச்சு. இப்போ முருகனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. முருகனை தூக்கிட்டு வந்து இந்த முருகனை எடுக்கிறாங்க. பாரு கட்சியை பாருங்க. நக்குமா, நமிதா, காயத்ரி ரகராமு, குஷ்பு கட்சி நடத்துறியா இல்லை கரகாட்ட கோஷ்டி நடத்துறான்னு தெரியல. பார்க்கும்போது பூல முன்னாள் எல்லாமே முன்னாள் நடிகை, முன்னாள் IPS அண்ணாமலை எல்லாமே முன்னாள். அவையெல்லாம் முன்னாள். நாம எல்லாருமே இன்னைக்கு இன்னாள். இஸ்லாமிய மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லோரும் சமூக வலைதளத்தை பயன்படுத்துறீங்க, அரசியல் பார்க்குறீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 20 தொகுதியிலே போட்டி போட்டது. 20 தொகுதியில் ஒரு தொகுதியிலாவது சிறுபான்மை காவலர் என்று பேசுகிற திமுக ஒரு சீட்டாவது இஸ்லாமிய பெருமக்கள் கொடுத்ததா? கூட்டணி கட்சி கொடுத்துச்சு. ஆனால் திமுக சார்பில் திமுக இஸ்லாமியர் இல்லையா? சரி, அதை கூட விடுங்க, சீட்டு கொடுக்க வேண்டாம். திமுகவின் உயர்மட்ட குழு பொறுப்பாளர்கள் என்றே ஒரு 16 பேர் இருக்காங்க. இந்த 70 ஆண்டு காலத்தில் திமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு மரியாதைக்குரிய 3ஆம் பெரியார், 2ஆம் கலைஞர், 1ஆம் ஸ்டாலின், ஐயா உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, திராவிட இளவரசர், திராவிடத்தை நட்டு கவிழ்ந்து கிடக்கிற திராவிடத்தை செங்குத்த தூக்கி நிறுத்த வந்திருக்காருல்ல திராவிட இளவரசர் உதயநிதி ஸ்டாலின். அந்த உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற வரை திமுகவின் உயர்மட்ட குழு பொறுப்பாளர்களில் ஒரு இஸ்லாமியராது உண்டா? ஆனால் நாம் தமிழர் கட்சியின் கட்டமைப்பு குழு இருக்கிறது. அந்த கட்டமைப்பு குழுவில் 3 பேர் இஸ்லாமியர்கள். அதில் முதலில் கலச்சிருந்தது எங்க அண்ணன் ஹிமாயின் கபீர். நாம் தமிழர் கட்சியில் யார் மாவட்ட செயலாளர் நிற்கணும், யார் வேட்பாளராக போடணும் இல்லை தீர்மானிக்கிற கட்டமைப்பு குழு. நாடாளுமன்ற தேர்தலில் 20 தொகுதியிலே ஒரு சீட்டு கொடுக்காத திமுக நாங்கள் 8 பேருக்கு சீட்டு கொடுத்தோம். நாம் தமிழர் கட்சி 8 பேருக்கு சீட்டு கொடுத்தது. இந்த 70 ஆண்டு காலத்தில் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் இன்றைக்கு 2 மாவட்டம், மேற்கு மாவட்டம் அதெல்லாம் பிடிக்கிறாங்க. 64 மாவட்டம் கிட்ட வச்சிருக்காங்க. மாவட்ட செயலரில் 64 மாவட்ட செயலரில் 68 மாவட்ட செயலரில் திமுக ஒரு மாவட்ட செயலர் இஸ்லாமியர் உண்டா? சொல்லுங்க, எங்ககிட்ட சொல்லட்டுமா? 7 பொறுப்பு போட்டால் ஒரு இஸ்லாமியர் கண்டிப்பாக இருக்கணும் என்று அண்ணன் சீமான் கட்டளையிடுவார். பார்த்து போடணும். எல்லா பொறுப்பு கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லா மக்களுக்கும் பகிர்ந்தளிக்கணும். பொறுப்புனா ஒரு சமூகத்துக்கு போயிடக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கே போயிடக்கூடாது, எல்லாத்துக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று பார்த்து நாங்கள் வந்து கடையில் தொகுதியுடைய தொகுதி செயலர் இஸ்லாமியர் தானே, அப்துல் ஜாப். மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கட்சியில் அப்துல் வஹாப் இருக்கிறார், ஹிமாயின் கபீர் இருக்கிறார், வேலூர் மாவட்ட செயலாளராக இஸ்லாமிய தம்பி இருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேருக்கு சீட்டு? நாங்கள் இஸ்லாமியர் என்று அவருக்கு பார்த்து சீட்டு கொடுக்கறதில்லை. அவன் எங்கள் இனத்தான், எங்கள் மாமன் மச்சான் என்று தான் கொடுக்குறோம். உங்களை மாதிரி அவர் இஸ்லாமியர், அவர் பாய், அவருக்கு சீட்டு கொடுத்தா விழுந்துட்டு கடையில் எங்கள் அண்ணன் பசங்களுக்கு பதிலாக யாரோ ஒருத்தர் நிப்பாட்டிருப்போமே. நாங்கள் அப்படி கொடுக்க மாட்டோம்.
இது தேவர் தொகுதி என்றால் இது தேவர் தொகுதி, இது நாடார் தொகுதி, இது பல்லர் தொகுதி, இது கல்லர் தொகுதி, இது இஸ்லாமியர் தொகுதி, இது தென்காசி இவர் தான் நிற்கணும். அப்படி கிடையாது. 234 தொகுதியும் தேவர் தொகுதி, நாடார் தொகுதி, பல்லர் தொகுதி, பறையர் தொகுதி, செட்டியார் தொகுதி, இஸ்லாமியர் தொகுதி என்பதை உடைத்து 234 தொகுதியும் தமிழர் தொகுதி என்று மாற்றியிருக்கிறோம். முதுகுளத்தூரில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து முதுகுளத்தூரில் மறவரை தவிர யாரும் நிற்க முடியாது. ஆனால் அதே முதுகுளத்தூரில் கடாப் என்கிற ஒரு இஸ்லாமியர் எங்க சகோதரனை நிறுத்திய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பேசுங்க யாராவது வாய் திறந்து. இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய கட்சிகள், திமுக ஆதரிக்கிற நீங்க இந்த காலகட்டத்தில் அண்ணன் சீமான் வளர்ந்து வருகிற, தமிழ் தேசியம் வளர்ந்து வருகிற, நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் வளர்ந்து வருகிற இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் 234 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சிக்காக அவர் உழைத்திருப்பார். அவர் 15 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பேசுகிறோம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பேசியதை நாங்கள் தமிழார் இணைய வேண்டும், தமிழராக இணைய வேண்டும் என்று பேசினோம். அவரும் அதைத்தான் பேசினார். டேய், மார்க்கம் வரும் போகும், மார்க்கம் தான் இறக்குமதியானது. ஆனால் நான் இறக்குமதி ஆனதில்லை, நான் இங்கதான் இருந்தேன். நான் மதத்தால் மார்க்கத்தால் நான் இஸ்லாமியன், ஆனால் இனத்தால், மொழியால், பண்பாட்டால், கலாச்சாரத்தால் நான் தமிழன் என்று முழங்கிய எங்க அண்ணன் மாவீரன் பழனி பாபா மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னணி தளபதியாக, முன்னணி கள போராளியாக, எங்களை வழிநடத்துகிற மிகப்பெரிய தலைமையாக எங்க அண்ணன் பழனி பாபா எங்க கூட இருந்திருப்பாரு. வேற எந்த இஸ்லாமிய இயக்கத்துக்கும் போயிட்டு மாட்டார். அவருக்கு 80 வயசு ஆயிருக்கலாம், எங்களை வழிநடத்திருப்பாரு. சீமானுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி இஸ்லாமிய வீட்டு கதவையும் தட்டிருப்பார் முதல் ஆளாக பழனி பாபா. ஏன்னா பழனி பாபா பேசுகிற தத்துவத்தை நாங்கள் பேசுகிறோம். அவர் சொன்னார், நீ இஸ்லாமியன நிற்காத, இஸ்லாமியன நின்னா உன்னை உடைப்பான், உன்னை அடிப்பான். நீ இஸ்லாமியன நிற்காத, தொழுகையை வச்சுக்க, தொழுகும் போது இஸ்லாமியன இருந்துக்க, திருமணம் நிக்கா பண்ணும் போது இஸ்லாமியன இருந்துக்க. ஆனால் அரசியலாக வருகிற பொழுது, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வருகிற போது நீ தமிழனா நில்லு என்று சாகும் நொடி வரை, ரத்தம் சொந்தும் நொடி வரை கத்திக்கொண்டே செத்து போன மாமனிதர் அந்த மாவீரன் பழனி பாபா. அவர் பேசிய அரசியல் தான் நாங்கள் பேசுகிறோம். அவர் பேசிய தமிழ் தேசிய அரசியல் தான். அவர் தேசிய அரசியல் பேசல, திராவிட அரசியல் பேசல. கருணாநிதி எல்லாம் கழுவி ஊற்றிக்காரு. நான்லாம் ரொம்ப பரவாயில்ல. நான் பல வீடியோக்கள் அவரோட லைட்டாக காப்பிக்கு கட் பண்ணிடுறது, அண்ணனோட போட்டு விடுறது. நாங்கள் பேசுறது முன்னாடி பேசிட்டாரு. பழனி பாபா சொன்னதை கேட்காத இந்த சமூகம், காகித மில்லத்தை உருவாக்காத இந்த சமூகம். எத்தனை காகித மில்லத்து இஸ்லாமியில் உருவாயிருக்காங்க, எத்தனை பழனி பாபா இன்னைக்கு உருவாயிருக்காங்க. நேராக போகிறது, 1 கோடி இஸ்லாமியர்களே, அன்பான மக்களே, அல்லாஹ் ஆணையிட்டு விட்டார், வாங்கள் திமுகவை கூட்டி நிற்போம். முடிஞ்சுக்க. ஒரு சீட்டு போய்த்தல, ஒரு சீட்டு போய்த்தல. இந்த ஒத்த சீட்டு, 2 சீட்டு தான் உங்களை போட்டா. இஸ்லாமிய இயக்கங்கள் என்பது திமுகவின் சிறுபான்மை அணியா இருக்கு. இன்னைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பது திமுகவின் சிறுபான்மை அணி. திருமாவளவனுடைய கட்சி என்பது திமுகவின் தனித்தனி. வேல்முருகன் கட்சி என்பது திமுகவின் வன்னியர் அணி. அவ்வளவுதான், தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். சிறுதர் பாண்டியர், சேதராமன் திமுகவின் தேவர் அணி. கருணாசா அதிமுகவின் தேவர் பாசறை. கர்ணப்பவரார் அதிமுகவின் கோனார் பாசறை. இப்படித்தான் வச்சிருந்தான், இப்படித்தான் வச்சிருக்கான், இப்படித்தான் வச்சிருப்பான். ஏன்னா சாதியா பேட்ச் பேட்சா பிரிச்சு வச்சிருக்கான். இளைஞன் பூரா சாதிக்குள்ள இருக்கான், இளைஞன் பூரா மதத்துக்குள்ள இருக்கான். அவனை மீட்டெடுக்கிற வேலையை தான் நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதைத்தான் நான் சீமானும் நாம் தமிழ் கட்சியும் இந்த தமிழ் தேசிய அரசும் செய்து கொண்டிருக்கிறது. நான் என்ன தெரியாம இருக்கிறேன். வீரம் என்பது ஒரு சாதியின் அடையாளம் அல்ல, வீரம் என்பது ஒட்டுமொத்த தமிழ் சாதியின் அடையாளம். வீரம் என்பது வெண்ணிக்காலாடி புலித்தேவனின் படையில் இருந்தால் என்றால் வெண்ணிக்காளி சிறந்த தளபதி. சுந்தரலிங்கம் வெள்ளையத்தேவனும் அண்ணன் தம்பியாக சண்டை போட்டார் என்றால் வீரம் இருந்தது. வெள்ளையத்தேவனின் வீரம் இருந்தது, சுந்தரலிங்க வீரம் இருந்தது, அழகுமுத்து கொண்டி வீரம் இருந்தது. வீரம் என்பது தமிழ் சமூகத்துக்கே பொதுவானது. இன்னைக்கு தான் ஜாதி கர்மம்லாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் என்ன திருவள்ளுவர் நாடார்னு பின்னாடி போட்டிருக்காரா? தொல்காப்பிய கோனாரா? ஔவையார் பறையர்னு போட்டிருக்காங்களா? கிடையாது. தொல்காப்பியருக்கோ, கணியன் பூங்குன்றனாருக்கோ, திருவள்ளுவருக்கோ, சிலப்பதிகாரத்தை எடுத்து இளங்கோவடிகளுக்கோ, ராஜராஜ சோழனுக்கோ, ராஜேந்திர சோழனுக்கோ சாதி தெரியலையே. ராஜராஜ சோழ உடையார், ராஜராஜ சோழ வன்னியர், ராஜராஜ சோழ கல்லர், ராஜராஜ சோழ பல்லர், ராஜராஜ சோழ தேவேந்திர குல வேளார் எல்லாரும் போடுறான். ஏன்? எங்கள் சாதியில் பிறந்திருக்க மாட்டாருன்னு எல்லாரும் நினைக்கிறான். அதே மாதிரி சீமானனுக்கு எனக்கு தெரிஞ்சு ராஜேந்திர சோழனுக்கு பிறகு, ராஜராஜ சோழனுக்கு பிறகு ஒருத்தருக்கு மட்டும் தமிழ்நாட்டில் கருப்பாக இருக்காப்புல ஆளு தேவராக தான் இருப்பாப்புல. இல்லை பேசும்போது தெரியுது நாடார் தான். இல்லை அங்கே நல்ல ஆடு மாடு மேய்க்கிறத பற்றி பேசுகிறப்ப கோனாராக தான் இருப்பாப்புல. இல்லை அவர் இஸ்லாமிய கன்வெர்ட்டர்னு சொல்கிறாங்க. முஸ்லீமாக இருந்து மாட்டாப்புல.
இல்லை அவர் கண்டிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுறாரு. இப்போ அவர் கண்டிப்பாக பல்லர் பறையறதா இருப்பாப்புல. எல்லா சாதியும் சொல்லிட்டாங்க சீமான். ஏன் அண்ணன் சீமான் முத்துராமலிங்க சொன்னார், நல்லவனை சாதி பயன்படுத்தும், கெட்டவன் சாதியை பயன்படுத்திக்குவாங்க. அதுதான் அண்ணன் சீமான் நல்லவனாக இருக்கார், தமிழ் தேசிய அரசியல் பேசார். என் சாதியில் பிறந்திருக்க கூடாதா என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். அவர்கள் உங்கள் சாதிதான், தமிழ் சாதிதான். இந்த நூற்றாண்டில் தமிழ் சமூகத்தில் நான் மிகைப்படுத்தி பேசலாம், இல்லை புகழ்ச்சி சீமானை இருக்கும்போது தான் புகழக்கூடாது. இந்த நூற்றாண்டில் இந்த தமிழ் சமூகத்தில் சீமானை விட ஒரு தலைவன் நமக்கு கிடைக்க மாட்டான். சீமானை விட நீங்கள் அர்ப்பணிப்போடு உளமாற நிற்கிற, கொரோனா காலகட்டம், ஊரடங்கு காலகட்டம், தன் கட்சியின் கூட்டத்திற்கு செல்லாமல் நாம் தமிழர் கட்சி போட்ட கூட்டத்தை தாண்டி 96 ஜமாத்துகள் நடத்திய கூட்டத்திற்கு, ஊரடங்குக்கு பிறகு 96 ஜமாத்துகள் நடத்துகிறார்கள், இஸ்லாமிய உறவுகள் நடத்துகிறார் என்று சொல்லி ஊரடங்கையும் தாண்டி அவருடைய உடலை பற்றி கவலைப்படாமல் நேற்று ஜமாத்துகள் நடத்திய வேளாண் மசோதாக்கு எதிரான அந்த கூட்டத்தில் அண்ணன் சீமான் கலந்து கொண்டு இஸ்லாமிய தோழலுக்கு ஆதரவாக நின்று பேசுகிறார். அவரை விடவா உங்களுக்கு ஒரு தலைவர் கிடைச்ச போறாரு? எத்தனை காலத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை, எத்தனை காலத்துக்கு அதிமுக, இன்னொரு குறை இருக்கு நமக்கு, நம்ம மேல திமுகவே பேசுறாங்க, அதிமுக பேசுறது இல்லை. அடிமையிலும் கீழான அடிமையை பேசினான்னு பேசாட்டி என்ன? அதாவது ஒருத்தனை சொல்லுவாங்க, அண்ணன் சீமான் கூட சொல்லுவாங்க, ஒருத்தனை அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சு அடிக்க தான் உலகத்தில் உச்சபட்ச வன்முறைப்பாங்க. அவன் அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டான். ராஜேந்திர பாலாஜிலாம் எப்படி பேசுறது? விஞ்ஞானி செல்லூர் ராஜெல்லாம் என்னத்தை போய் பேசுறது? திமுகவே பேசுறதுக்கு அண்ணன் ஆராசா இருக்காரு, துரைமுருகன் இருக்காப்புல, ஸ்டாலின் இருக்காரு, உதயநிதி இருக்காப்புல, பேசலாம் எதிர்த்து. இவங்கிட்ட என்னத்தை பேச? ஒண்ணுமே இல்லையா அவங்ககிட்ட. அது இத்து போச்சு, செத்து போச்சு, அடிமையாயிருச்சு. அதிமுக என்கிற கட்சி அது செத்து கொண்டிருக்கிறது. ஆனால் திமுகவை சாகடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. வரலாற்றில் தோற்ற திமுக இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழீழம் என்கிற கனவை சிதைத்து 1 லட்சம் மக்களை கொடுமையாக கொன்ற அந்த சிங்கள இனவரி ராணுவத்திற்கு துணை போன அந்த காங்கிரசுக்கு கைகூடியாக நின்று தன்னுடைய மகளின் பதவிக்காக, அற்ப 1 லட்சம் கோடி 2G வழக்கிற்காக, மகளுக்காக, மருமகன் ராசாவிற்காக ஈழ மக்களை பலி கொடுத்த தலைவன் கருணாநிதி என்கிற பச்சை துரோகி. அந்த துரோகத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை குழி தோண்டி, அண்ணன் பசுமன் சொன்னது போல 50,000 அடி குழி தோண்டி புதைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தோற்ற திமுக வரலாற்றில் எந்திரிச்சு செய்தி இருக்கக்கூடாது. வாக்கு எண்ணிக்கை வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு செய்யணும்.